ஹை லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதுக்கு மாதக்கணக்காக வெயிட் பண்ணினேன். நான் இதுக்கு மாதக்கணக்காக வெயிட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் ஃபார் மந்த்ஸ். ஐ வெயிட்டட் ஃபார் திஸ் ஃபார் மந்த்ஸ். ஐ வெயிட்டட் அப்படின்னா நான் காத்திருந்தேன், நான் வெயிட் பண்ணினேன். ஃபார் திஸ் இதுக்காக, ஃபார் மந்த்ஸ் அப்படின்னா மாதக்கணக்காக, நான் இதுக்காக மாதக்கணக்காக வெயிட் பண்ணினேன். I waited for this for months. So next sentence என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். எனக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know very well about it. I know very well about it. I know அப்படின்னா எனக்கு தெரியும். Very well அப்படின்னா ரொம்பவே நல்லா. About it அப்படின்னா இதை பற்றி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். I know very well about it. So next sentence என்னன்னு பார்க்கலாம். இவன் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுனான். இவன் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுனான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He tried to do that. He tried to do that. He tried அப்படின்னா இவன் முயற்சி பண்ணுனான். ட்ரை அப்படின்னா முயற்சி பண்ணுறது. ஸோ tried அப்படின்னா முயற்சி பண்ணுனான். இவன் முயற்சி பண்ணுனான். டு டூ செய்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு, தட் அதை. இவன் அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுனான். He tried to do that. செலக்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ உன்கிட்ட என்ன சொன்னா? அவ உன்கிட்ட என்ன சொன்னா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What did she tell you? What did she tell you? What did she tell அப்படின்னா அவ என்ன சொன்னா? யூ உன்கிட்ட, அவ உன்கிட்ட என்ன சொன்னா? What did she tell you? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கரெக்டாக பண்ணுறேனா? நான் இதை சரியாக பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Am I doing it right? Am I doing it right? Am I doing அப்படின்னா நான் பண்ணுறேனா? ரைட் அப்படின்னா சரியா, நான் சரியாக பண்ணுறேனா? Am I doing it right அப்படின்னா நான் இதை சரியாக பண்ணுறேனா? ஓகேவா? ஸோ இதுவே நீ இதை சரியாக பண்ணிகிட்ருக்க, நீ இதை சரியாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't allow you inside. I don't allow you inside. I don't allow அப்படின்னா நான் அனுமதிக்க மாட்டேன், நான் சம்மதிக்க மாட்டேன், நான் உள்ளே விட மாட்டேன். I don't allow நான் அனுமதிக்க மாட்டேன். you உன்னை, inside அப்படின்னா உள்ள, நான் உன்னை உள்ள அனுமதிக்க மாட்டேன். ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா I don't let you inside. I don't let you inside அப்படின்னா நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். ஓகேவா? allow அப்படின்னா அனுமதிக்கிறது, let அப்படின்னா விடுறது. ஸோ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். I don't allow you inside. I don't let you inside. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட கேட்காம இங்கே வந்ததுக்காக சாரி. உன்கிட்ட சொல்லாமல் இங்கே வந்ததுக்காக சாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் சாரி ஃபார் கம்மிங் ஹியர் வித்தவுட் இன்ஃபார்மிங் யூ. ஐம் சாரி ஃபார் கம்மிங் ஹியர் வித்தவுட் இன்ஃபார்மிங் யூ. ஐம் சாரி அப்படின்னா மன்னிச்சிடு, சாரி. ஃபார் கம்மிங் ஹியர் இங்கே வந்ததுக்கு, வித்தவுட் இன்ஃபார்மிங் யூ உங்ககிட்ட சொல்லாமல் இங்கே வந்ததுக்கு, உங்ககிட்ட தெரியப்படுத்தாமல் இங்கே வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. ஐம் சாரி ஃபார் கம்மிங் ஹியர் வித்தவுட் இன்ஃபார்மிங் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவன்கிட்ட அவசரமாக பேசணும். எனக்கு அவன்கிட்ட அவசரமாக பேசணும். அவன்கிட்ட உடனே பேசியாகணும், அவன்கிட்ட அவசரமாக பேசணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நீட் டு டாக் டு ஹிம் அர்ஜென்ட்லி. ஐ நீட் டு டாக் டு ஹிம் அர்ஜென்ட்லி. ஐ நீட் டு டாக் அப்படின்னா நான் பேசி ஆகணும், நான் பேச வேண்டிய தேவை இருக்குது. டு டாக் டு ஹிம் அவன்கிட்ட நான் பேசணும். அர்ஜென்ட்லி அப்படின்னா அவசரமாக. ஓகேவா? ஐ நீட் டு டாக் டு ஹிம் அர்ஜென்ட்லி. ஓகேவா? நீ ஏன் அவன்கிட்ட அவசரமாக பேசணும்? நீ ஏன் அவன்கிட்ட அவசரமாக பேசணும்? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why do you need to talk to him urgently? Why do you need to talk to him urgently? Why do you need அப்படின்னா நீ ஏன் பண்ணணும், உனக்கு என்ன தேவை? To talk to him urgently அவன்கிட்ட அவசரமாக பேசணும், நீ ஏன் அவன்கிட்ட அவசரமாக பேசணும்? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது, நீ எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் தேங்க் யூ இனஃப். ஐ காண்ட் தேங்க் யூ இனஃப். ஐ காண்ட் தேங்க் அப்படின்னா என்னால் நன்றி சொல்ல முடியாது. யூ உனக்கு, இனஃப் அப்படின்னா போதாது, என்னால் உனக்கு போதுமான அளவு நன்றி சொல்ல முடியாது, நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் உனக்கு போதாது. ஐ காண்ட் தேங்க் யூ இனஃப். ஓகேவா? ஸோ அதுக்கான கரெக்டான ஃப்ரேஸ் வந்து ஐ காண்ட் தேங்க் யூ இனஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவரை நல்லாவே தெரியும். எனக்கு அவரை நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ ஹிம் வெரி வெல். ஐ நோ ஹிம் வெரி வெல். ஐ நோ ஹிம் அப்படின்னா எனக்கு அவரை தெரியும். வெரி வெல் அப்படின்னா ரொம்ப நல்லாவே, எனக்கு அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். ஐ நோ ஹிம் வெரி வெல்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கினேன். அவன்கிட்ட இருந்து எவ்வளோ பணம் வாங்கினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How much money did you get from him? How much money did you get from him? How much money did you get? அப்படின்னா நீ எவ்வளோ பணம் வாங்கின. From him, அவன்கிட்ட இருந்து, அவனிடம் இருந்து. அவன்கிட்ட இருந்து நீ எவ்வளோ பணம் வாங்கின. How much money did you get from him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும். இதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need to thank you for this. I need to thank you for this. I need அப்படின்னா நான் பண்ணணும், எனக்கு தேவை இருக்குது. என்ன தேவை? டு தேங்க்யூ, நான் உனக்கு நன்றி சொல்லணும். ஃபார் திஸ், இதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஐ நீட் டு தேங்க்யூ ஃபார் திஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் தான் உனக்கு நிறைய பிரச்சனை. என்னால் தான் உனக்கு நிறைய பிரச்சனை. என்னால் தான் நீ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ட்ரபிள் பிகாஸ் ஆஃப் மீ. யூ ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ட்ரபிள் பிகாஸ் ஆஃப் மீ. யூ ஆர் ஃபேஸிங் அப்படின்னா நீ சந்திச்சிட்ருக்க, நீ எதிர்கொண்டுட்ருக்க. அ லாட் ஆஃப் ட்ரபிள், நிறைய பிரச்சனைகளை. பிகாஸ் ஆஃப் மீ, என்னால் நீ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்க, எதிர்கொண்டுட்ருக்க. யூ ஆர் ஃபேஸிங் அ லாட் ஆஃப் ட்ரபிள் பிகாஸ் ஆஃப் மீ. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கரெக்டான முடிவு தான் எடுத்தேன். நான் கரெக்டான முடிவு எடுத்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ மேட் த ரைட் டெசிஷன். ஐ மேட் த ரைட் டெசிஷன். ஐ மேட் டெசிஷன் அப்படின்னு வந்தாலே மேக் தான் வரணும். ஓகேவா? ஸோ நான் எடுத்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேட். ஸோ ஐ மேட் த ரைட் டெசிஷன். ஸோ இங்கே வந்து டேக், எடுக்கிறதுனா டேக் தானே. அப்போ இங்கே டேக் வரக்கூடாதானா? நோ, டெசிஷனுக்கு முன்னாடி மேக் தான் வரணும். ஸோ ஐ மேட் த ரைட் டெசிஷன். ஓகேவா? ஸோ உன்னால் சரியான முடிவு எடுக்க முடியுமா? உன்னால் சரியான முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ மேக் த ரைட் டெசிஷன்? கேன் யூ மேக் த ரைட் டெசிஷன். கேன் யூ மேக் அப்படின்னா உன்னால் எடுக்க முடியுமா? த ரைட் டெசிஷன், கரெக்டான முடிவு, சரியான முடிவு உன்னால் எடுக்க முடியுமா? கேன் யூ டேக் த ரைட் டெசிஷன். ஸோ இதுவே அவனை சரியான முடிவு எடுக்க சொல்லு, அவனை யோசித்து சரியான முடிவாக எடுக்க சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுபோல் அவனை சரியான முடிவை எடுக்க சொல்லு அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் உன்னை சந்தோஷமாக பார்க்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ சந்தோஷமாக இருந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் சீயிங் யூ ஹாப்பி டுடே ஆஃப்டர் அ லாங் டைம். ஐ எம் சீயிங் யூ ஹாப்பி டுடே ஆஃப்டர் அ லாங் டைம். ஐ எம் சீயிங் யூ ஹாப்பி அப்படின்னா நான் உன்னை சந்தோஷமாக பார்க்குறேன். டுடே, இன்னைக்கு. ஆஃப்டர் அ லாங் டைம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன்னை இன்றைக்கி தான் சந்தோஷமாக பார்க்குறேன். ஐ எம் சீயிங் யூ ஹாப்பி டுடே ஆஃப்டர் அ லாங் டைம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்ன சொல்லணும், என்ன சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். எதை சொல்லணும், என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He knows exactly what to say and what not to say. He knows exactly what to say and what not to say. He knows அப்படின்னா அவனுக்கு தெரியும். Exactly அப்படின்னா கரெக்டாக, சரியாக, அவனுக்கு சரியாக தெரியும். என்ன தெரியும்? வாட் டு சே, என்ன சொல்லணும். அண்ட் வாட் நாட் டு சே, என்ன சொல்லக்கூடாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் டு சே அண்ட் வாட் நாட் டு சே. ஓகேவா? அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ எக்ஸாக்ட்லி வேர் ஹீ இஸ். ஐ நோ எக்ஸாக்ட்லி வேர் ஹீ இஸ். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி வேர் ஹீ இஸ் அப்படின்னா அவன் சரியாக எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். I know exactly where he is. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஐ திங்க். யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஐ திங்க். யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி வாட் ஐ திங்க் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னு நல்லாவே உனக்கு தெரியும். யூ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஐ திங்க். அவளுக்கு சரியாக எங்கே போகணுன்னு தெரியும். அவளுக்கு எங்கே போகணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை உன்னோட சொந்த காசில் வாங்கினியா. நீ இதை உன்னோட சொந்த காசில் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னா, டிட் யூ பை இட் இன் யோர் ஓன் மணி. டிட் யூ பை இட் இன் யோர் ஓன் மணி. டிட் யூ பை இட், நீ இதை வாங்கினியா. இன் யோர் ஓன் மணி, உன்னோட சொந்த காசில், நீ உன்னோட சொந்த காசில் இதை வாங்கினியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவளை அழ வைக்காத.
அவளை அழ வைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் மேக் ஹர் க்ரை. டோன்ட் மேக் ஹர் க்ரை. க்ரை அப்படின்னா அழறது. ஸோ டோன்ட் மேக் ஹர் க்ரை அப்படின்னா அவளை அழ வைக்காத. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன்ட் பிஃபோர். ஹவு மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன்ட் பிஃபோர். ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னா எத்தனை தடவை. இட் ஹேப்பன்ட் இது நடந்துச்சு. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி. இது முன்னாடி எத்தனை தடவை நடந்துச்சு. ஹவு மெனி டைம்ஸ் இட் ஹேப்பன்ட் பிஃபோர். ஓகேவா. அவன் எங்கே இருக்கான்னு கேளு. அவன் எங்கே இருக்கான்னு கேளு. அவன் எங்கே போயிருக்கான்னு கேளு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஆஸ்க் ஹிம் வேர் ஹி இஸ். ஆஸ்க் ஹிம் வேர் ஹி இஸ். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட கேளு. வேர் ஹி இஸ் அவன் எங்கே இருக்கான்னு. அவன் எங்கே இருக்கான்னு அவன்கிட்ட கேளு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எங்கேருந்து இந்த வாசம் வருது. இந்த வாசனை எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம். வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம். ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்னா வாசனை. ஸோ வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம். எங்கிருந்து. கம்மிங் ஃப்ரம் அப்படின்னா எங்கிருந்து வருது. இந்த வாசனை எங்கிருந்து வருது. வேர் இஸ் த ஃப்ராக்ரன்ஸ் கம்மிங் ஃப்ரம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணின எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணின எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ வில் சே ஆல் தட் ஐ நோ அண்ட் ஐ டிட். ஐ வில் சே ஆல் தட் ஐ நோ அண்ட் ஐ டிட். ஐ வில் சே அப்படின்னா நான் சொல்லுவேன். எதை. ஆல் தட் ஐ நோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அண்ட் ஐ டிட் நான் பண்ணின எல்லாத்தையும். நான் பண்ணின எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா. அவன்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா. இது இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Do you have any other questions to ask him? Do you have any other questions to ask him? Do you have அப்படின்னா உனக்கு இருக்கா. Any more questions இன்னும் ஏதாவது கேள்விகள். To ask him அவன்கிட்ட கேட்குறதுக்கு. Do you have any more questions to ask him? அவன்கிட்ட கேட்குறதுக்கு என்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது. அவன்கிட்ட கேட்க என்கிட்ட நிறைய கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I have lot of questions to ask him. I have lot of questions to ask him. I have அப்படின்னா எனக்கு இருக்குது. lot of questions நிறைய கேள்விகள். to ask him அவன்கிட்ட கேட்குறதுக்கு. அவன்கிட்ட கேட்குறதுக்கு எனக்கு நிறைய கேள்வி இருக்குது. I have lot of questions to ask him. அவன்கிட்ட நீ என்னெல்லாம் கேட்கணுமோ கேளு. அவன்கிட்ட நீ என்னெல்லாம் கேட்கணுமோ கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். Ask him whatever you want to ask. Ask him whatever you want to ask. Ask him அப்படின்னா அவன்கிட்ட கேளு. whatever you want to ask நீ என்னெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் அவன்கிட்ட கேளு. ask him whatever you want to ask. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னா பெருமை. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னா எனக்கு பெருமையாக இருக்குது. ஆஃப் யூ உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமையாக இருப்பீங்க, பெருமைப்படுவீங்க. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ வில் பி ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ. யூ வில் பி ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ. யூ வில் பி அப்படின்னா நீங்கள் இருப்பீங்க. ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமையாக இருப்பீங்க. என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. யூ வில் பி ஸோ ப்ரவுட் ஆஃப் மீ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ காண்ட் சீட் மீ. யூ காண்ட் சீட் மீ. யூ காண்ட் அப்படின்னா உன்னால் முடியாது. சீட் அப்படின்னா ஏமாத்துறது. மீ அப்படின்னா என்ன. யூ காண்ட் சீட் மீ உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் இப்போ என்ன பண்ணுறா. அவள் இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் டஸ் ஷி டூ நவ். வாட் டஸ் ஷி டூ நவ். வாட் டஸ் ஷி டூ அப்படின்னா அவள் என்ன பண்ணுறா. நவ் இப்போ அவள் என்ன பண்ணுறா. வாட் டஸ் ஷி டூ நவ். அவள் அப்போ என்ன பண்ணுனா. அவள் அப்போ என்ன பண்ணுனா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் டிட் ஷி டூ தென். வாட் டிட் ஷி டூ தென். தென் அப்படின்னா அப்போது. வாட் டிட் ஷி டூ அவள் என்ன பண்ணுனா. அப்போ அவள் என்ன பண்ணுனா. வாட் டிட் ஷி டூ தென். ஓகேவா. ஸோ இதுவே அன்னைக்கு அவள் என்ன பண்ணுவா. அன்னைக்கு அவள் என்ன பண்ணுவா. அந்த நாள் வரும்ல அன்றைக்கி அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம்.
இதை நீ என்கிட்ட எப்போவோ சொல்லியிருக்கணும். இதை நீ என்கிட்ட எப்போவோ சொல்லியிருக்கணும், இப்போ தான் வந்து சொல்கிற அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ திஸ் லாங் அகோ. யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ திஸ் லாங் அகோ. யூ ஷுட் ஹவ் டோல்ட் அப்படின்னா நீ சொல்லியிருக்கணும். ஸோ இங்கே டெல்லோட தேர்ட் ஃபார்மில் இருக்குது டோல்ட். ஸோ இங்கே டோல்டு வந்ததுனால யாருக்கிட்ட சொன்னோங்கிறதும் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ, என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். லாங் அகோ அப்படின்னா முன்னாடியே, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே, எப்போவோ நீ இதை என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஷுட் ஹவ் டோல்ட் மீ திஸ் லாங் அகோ. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவா. நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஷல் ஐ டெல் தெம் த ட்ரூத். ஷல் ஐ டெல் தெம் த ட்ரூத். ஷல் ஐ டெல் தெம், நான் அவங்கக்கிட்ட சொல்லவா. த ட்ரூத், உண்மையை, நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லவா. ஷல் ஐ டெல் தெம் த ட்ரூத். ஓகேவா? ட்ரூத் அப்படின்னா உண்மை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாத. அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டெல் தெம் த ட்ரூத். டோன்ட் டெல் தெம் த ட்ரூத். டோன்ட் டெல் தெம் அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லாத. த ட்ரூத் அப்படின்னா உண்மையை, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லாத. டோன்ட் டெல் தெம் த ட்ரூத். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இங்கேருந்து போனதுலேருந்து இங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை. நீ இங்கேருந்து போனதுலேருந்து எதுவுமே இங்கே ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் இஸ் ப்ராப்பர் ஹியர் எவர் சின்ஸ் யூ லெஃப்ட். நத்திங் இஸ் ப்ராப்பர் ஹியர் எவர் சின்ஸ் யூ லெஃப்ட். நத்திங் இஸ் ப்ராப்பர் அப்படின்னா எதுவுமே ஒழுங்காக இல்லை. ஹியர் இங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை. எப்போ? எவர் சின்ஸ் யூ லெஃப்ட், நீ இங்கேருந்து போனதுலேருந்தே இங்கே எதுவுமே ஒழுங்காக இல்லை. நத்திங் இஸ் ப்ராப்பர் ஹியர் எவர் சின்ஸ் யூ லெஃப்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டுருக்கு. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துட்டுருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் வி தாட். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் வி தாட். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா எல்லாமே நடந்துட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் அப்படின்னாலும் எல்லாமே போயிட்டுருக்கு, எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆஸ் வி தாட், நம்ம நினச்ச மாதிரி, நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆஸ் வி தாட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாத. இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாத. வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ணு. இதை பற்றி பேச எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கால் மீ டு டாக் அபவுட் திஸ். டோன்ட் கால் மீ டு டாக் அபவுட் திஸ். டோன்ட் கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணாத. டு டாக் அபவுட் திஸ், இதை பற்றி பேசுகிறதுக்கு, இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கால் பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் உனக்கு கால் பண்ணினேன். அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் உனக்கு கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I called you to talk about that matter. I called you to talk about that matter. I called you அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணினேன். டு டாக், பேசுகிறதுக்கு, எதை பற்றி பேசுகிறதுக்கு? அபவுட் தட் மேட்டர், அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு நான் உனக்கு கால் பண்ணினேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவளை திரும்ப வர சொன்னேன். அவளை திரும்ப வர சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I asked her to come back. I asked her to come back. I asked her அப்படின்னா நான் அவகிட்ட சொன்னேன், கேட்டுக்கிட்டேன். டு கம் பேக், திரும்ப வர சொல்லி, நான் அவகிட்ட திரும்ப வர சொல்லி கேட்டுக்கிட்டேன். I asked her to come back. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. உனக்கு தரத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have nothing to give you. I have nothing to give you. I have nothing அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ I have nothing அப்படின்னா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. டு கிவ் யூ, உனக்கு கொடுக்கறதுக்கு, உனக்கு தரத்துக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அவன்கிட்ட தந்ததை அவன் உனக்கு திருப்பி தரமாட்டான். நீ அவனுக்கு தந்ததை அவன் உனக்கு திருப்பி தரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not give you back what you gave him. He will not give you back what you gave him. He will not give you back அப்படின்னா அவன் உனக்கு திரும்பி தரமாட்டான். He will not give அப்படின்னா அவன் தரமாட்டான். You back, உனக்கு திரும்ப, அவன் உனக்கு திரும்ப தரமாட்டான். எதை? வாட் யூ கேவ் ஹிம், நீ அவனுக்கு என்ன தந்தியோ, வாட் யூ கேவ் ஹிம், he will not give you back, அதை அவன் உனக்கு தரமாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதை கேட்டோன்னே எனக்கு புல்லரிச்சிடுச்சு. அதை கேட்டதும் எனக்கு புல்லரிச்சிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I got goosebumps after hearing that. I got goosebumps after hearing that. I got goosebumps அப்படின்னா எனக்கு புல்லரிச்சிட்டு. கூஸ்பம் அப்படின்னா புல்லரிக்கிறத கூஸ்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ I got goosebumps, எனக்கு புல்லரிச்சிட்டு. ஆஃப்டர் ஹியரிங் தட், அதை கேட்ட உடனே.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் பேசாத. அவன்கிட்ட தேவையில்லாமல் எதுவும் பேசாத. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் டு ஹிம் unnecessarily. டோன்ட் டாக் டு ஹிம் unnecessarily. டோன்ட் டாக் டு ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட பேசாத. unnecessarily அப்படின்னா தேவையில்லாமல் அவன்கிட்ட எதுவும் பேசாத. நீ ஏன் வந்திருக்கன்னு அவன்கிட்ட சொல்லு. நீ ஏன் வந்திருக்கன்னு அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டெல் ஹிம் why you have come. டெல் ஹிம் why you have come. டெல் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. why you have come. நீ ஏன் வந்திருக்கன்னு அவன்கிட்ட சொல்லு. டெல் ஹிம் why you have come. நான் ஏன் அங்கே வந்தேன்னு அவன்கிட்ட சொல்லுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இதை சரியாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் இட் ரைட் அப்படின்னா நீ சரியாக பண்ணிகிட்ருக்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை சரியான முடிவெடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஆஸ்க் ஹிம் டு மேக் த ரைட் டெசிஷன். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு. டு மேக் த ரைட் டெசிஷன், கரெக்டான முடிவெடுக்க சொல்லி அவன்கிட்ட சொல்லு, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சரியாக எங்கே போகணும்னு அவளுக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி நோஸ் எக்ஸாக்ட்லி வேர் டு கோ. ஷி நோஸ் அப்படின்னா அவளுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லி வேர் டு கோ அப்படின்னா சரியாக எங்கே போகணும்னு அவளுக்கு தெரியும், ஓகேவா? இட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.